நல்லா இருக்கு படம். மகாபாரதத்தை பற்றின படம் இது. புரிஞ்சிருக்கு. இல்லை இல்லை சார், நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அடுத்த பார்ட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு படத்தில். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குங்க. எல்லாரோட நடிப்பு நல்லா இருக்குது. இந்தியன் சினிமா ரீபான்னு சொல்லலாம். படம் சூப்பராக இருக்குது. சைட் டைம் பார்க்கலாம். சூப்பர். யாரோட அமிதாப் பச்சன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணுற இந்தியன் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டு அட்டம்ப்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. நம்ம எந்திரன் நம்ம சொல்லுவோம், 2.0 சொல்லுவோம். அந்தளவுக்கு நம்ம அதை விட கொஞ்சம் இப்போ ஒரு அந்த ஏஐ டெக்னாலஜி டிஏஜிங்கெல்லாம் பண்ணி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். விஷுவல் ட்ரீட் படம் பிளாக் பஸ்டருங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது. இது வரைக்கும் வந்து பாகுபலி தான் பவுண்ட்ரியாக இருந்துச்சு. இனிமேல் வந்து கல்கி தான் பவுண்ட்ரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரோட ஃபேன்ஸு, கமல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பெரிய ட்ரீட் ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது. கமல் வந்து சும்மா காசுக்காக வந்து இதில் வந்து வில்லன் வேஷம் கண்டிப்பாக பண்ணல. அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அது பார்ட்டு 2ல் தான் இதுலேயே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து படம் முடிஞ்சிச்சுன்னு வெளில வந்துடாதீங்க, கடைசி வரைக்கும் நின்று பார்த்துட்டே வாங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரிஞ்சே கிடையாது. பிரபாஸோட சீன்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சந்திரமுகியில் வந்து ஒரு மலைப்பாம்பை சுற்றிக்கிட்டு இருக்குமே, அது எதுக்கு சுற்றுதுன்னே கடைசி வரைக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் பிரபாஸோட சீன் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பிரபாஸ் எதுக்காக யாருக்காக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து பிரபாஸோட கேரக்டரில் இருக்குது. இது வரைக்கும் அது ட்ரெய்லர் எதுவுமே ரிவீல் பண்ணது கிடையாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா அது யாரோட கேரக்டருங்கிறத ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த சினிமாட்டிக் நியூஸ் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாட்டு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிட்டார். ஆனால் பொடி நாட்டிட்டார். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் ஒரு எனக்கு பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, அதர்மம் எங்கெல்லாம் தலை தூக்குதோ வந்து அங்கெல்லாம் வந்து கல்கி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி புராணத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு தலைவன் வந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விஷயத்துலையும் வந்து கமல் வந்து இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அதர்மன் தூக்குற இடத்துல வந்து கல்கி இருப்பார். அதற்கு வில்லனா யார் இருப்பாங்க? கலியுகன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து கலின்னு ஒருத்தர் இருப்பார், கலி அரசன்னு. அந்த வில்லனா வந்து இதில் வந்து கமல் நடிச்சிருக்கிற. அப்படி அதாவது வந்து அதர்மன் தலை தூக்குற இடத்துல வந்து வில்லனா, அதை செய்கிற ஆளே வந்து கமலாக நடிச்சிருக்காரு. அடுத்த 10 நாளில் வந்து எது வரப்போகுதுன்னா இந்தியன் 2 வரப்போகுது. அந்த அதர்மனம் தலை தூக்குற இடத்துல வந்து ஹீரோவாக அதே கமலாக வரப்போகிறாரு. இப்படி அடுத்தடுத்து வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாள் ஆண்டவன் நடிக்கிறாரு. 10க்கு நாளில் 8 கொடுத்துருவாங்க. நான் பிரபாஸ் மட்டும் இல்லைன்னா 10 கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான்.